இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை குறித்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது குருத்துவ துறவற வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு செய்த நன்மையின் காரியங்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்று யாரெல்லாம் உம்முடைய தயவு வேண்டி நிற்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபையை நிறைவாக தந்தரள வேண்டும் என்றும், எங்களோடு கூடவே நீர்தாமே வழிநடந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மெய்த்தருளும். அவர்கள் கார்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே, முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பெறலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர்.
யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். மதுமக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம்மக்களும் மேல் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு ஆழமான உண்மை சொல்லுகின்றேன். பாவ சங்கீர்த்தனம் குறித்த ஒரு உண்மை. பாவ சங்கீர்த்தனம் எடுப்பதற்கு இன்னைக்கு அநேகருக்கு பயம். எதனால் தெரியுமா? எதனால் அப்படின்னா, அந்த பாவ சங்கீர்த்தன தொட்டிலுக்கு போய் எங்களது பாவங்களை நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா அதை கேட்கின்ற சுவாமியார் எங்களது பாவங்களை வெளியில போய் சொல்லிடுவாரோ அப்படின்னு பயம். நிச்சயமாக அப்படி நடக்காது, நடக்க போவதும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்க. உங்களது பங்குல நீங்க ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பங்குச்சபை உறுப்பினர், நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அந்த தப்பு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ அதனால பெரிய பிரச்சனையே வந்துருச்சுது. பங்கு சாமியாருக்கு தெரியாது யாரு இந்த தப்ப பண்ணது. இப்போ இந்த தப்ப பண்ணவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க மனசுல பயந்து போய் இருக்கிறீங்க. அந்த நேரத்துல உங்க மனசுல, ஆண்டவரிடம் இருந்து எனக்கு மன்னிப்பு வேண்டும், என்னால இதை பப்ளிக்கா போய் சொல்லிக்க முடியாது, நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாவ சங்கீர்த்தனத்துக்கு போய் அங்கே உங்களது அந்த குறிப்பிட்ட பாவத்தை உங்க பங்கு சுவாமியாராகவே இருக்கட்டுமே, அவர் தானே உங்க பங்கு மேய்ப்பு பணி சபையின் தலைவர், அவருக்கிட்டே நீங்க போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணி
நீங்க பண்ண தப்ப அவர்கிட்ட பாவரிக்கையாக சொல்லுங்க. சொல்லி அவர்கிட்ட நீங்க உங்களது மனதை திறக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. அப்படி கொடுக்கின்ற அட்வைஸ் ஒரு வேளையில உங்களுக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தால் நீங்க அவர்கிட்ட சொல்லிக்கலாம், என்னால இந்த சங்கடமான காரியத்தை பண்ண முடியாது, நான் ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், அதே வேளையில நான் பண்ண அந்த தப்ப நான் எப்படியாச்சும் சரி செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செய்யணும், கிருபை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க செய்த அந்த தப்ப பாவ சங்கீர்த்தனத்துல போய் குருவானவர்கிட்ட ஒப்புவித்து விட்டு அவர் கொடுக்கக்கூடிய பெனன்ஸ், அந்த பெனன்ஸை, அதாவது பாவங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்ததற்கு அப்புறமாக அவருக்கு நன்றியாக நீங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய சிறு காரியங்கள் சொல்வார் அந்த சுவாமியார். ஒரு வேளையில அவர் ஜெபம் செய்ய சொல்லுவார், அல்லது போனால் ஏதாவது சின்ன சின்ன தர்ம காரியங்கள் பண்ண சொல்லுவார். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நிம்மதியாக நீங்க வாழலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இதை நீங்க அந்த பாவ சங்கீர்த்தன தொட்டில உங்க பங்கு சுவாமியார்ட்ட சொல்லிட்டீங்க என்பதற்காக அந்த காரியத்தை அவர் வெளியில போய் சொல்வார் அப்படின்னு ஒருபோது நினைக்காதீங்க. ஏன்னா அதை அவரால் செய்ய முடியாது. அவருக்கு தெரிந்த உண்மையாக இப்போது இருந்தாலும் அவரால் அதை பண்ண முடியாது. அடுத்த பயம் என்ன தெரியுமா? நான் இதை சொல்லிட்டேன், பாவ சங்கீர்த்தனத்துல இதெல்லாம் சொல்லிட்டேன், பங்கு சுவாமியார் இனிமேல் என்னை பார்க்கிற பொழுது அதே மனநிலையோடு பார்ப்பாரா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. பாவ சங்கீர்த்தன தொட்டில இருப்பது 2 பேர் கிடையாது, 3 பேர். ஒன்று நீங்கள், மற்றையது குருவானவர், மூன்றாவது உங்கள் நடுவில் இருக்கக்கூடியது அந்த குருவானவர் என்கின்ற உருவத்தில் அவரு கூடாக இருக்கக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை படைத்த தெய்வம். அப்போ நீங்க சொல்லுகின்ற அத்தனை காரியங்களையும் நீங்க குருவானவர்கிட்ட சொல்றீங்க அப்படின்னாலும் அதை கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வம். அவர்தான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். அப்ப நீங்க கேட்கலாம், என்ன தெரியுமா, சரி நாங்க அதை ஏன் ஃபாதர் கிட்ட போய் சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும், நாங்க நேரடியாவே கடவுள்கிட்ட பேசிக்கலாமே. கரெக்ட், நீங்க கடவுள்கிட்ட பேசுங்க, சர்ச்சில் போய் பேசுங்க, முட்டுக்கால் போட்டு பேசுங்க. அதற்கு பரிகாரமாக நீங்களாகவே எத்தனை ஜெபமால வேணாலும் ஜெபிச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அப்சல்யூஷன், அதாவது பாவ மன்னிப்பு பிசிக்கலாக கிடைக்காது. இப்போ நாம் பாருங்களேன், ஒருத்தர் வேதனையில இருக்கிறார், யாரோ ஒருத்தரை இழந்த வேதனையில இருக்கிறார். ஒரு மரண வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க அந்த மரண வீட்டில் யாரோ ஒருத்தரை இழந்தவர், தன்னுடைய தாயோ தகப்பனையோ இழந்தவர் அங்க நிற்கிறாரு. நீங்க போறீங்க, போற வேளையில அவர்கிட்ட நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட வேண்டாங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம், அப்படி தோள்ல தட்டி, இங்க எதுவும் பேச வேணாம், தோள்ல தட்டி அவரை பாருங்களேன், அவர் புரிஞ்சுப்பாரு, கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு. நீங்க பேசாத அந்த வார்த்தைகள் கூட அந்த இடத்துல அவருக்கு கன்வே ஆகும். நீங்க என்னத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசல, அவரை தோளை தொட்டு அப்படி தட்டிட்டு அவரை பார்க்கிறீங்க, அவ்வளவுதான். அவருடைய அர்த்தம் என்ன? கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படி என்பது. இப்போ அந்த சாதாரண ஆக்ஷன், அந்த சாதாரண ஒரு செயல் அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அவருடைய உள்ளத்துல கொடுக்குமாக இருந்தால், நீங்க பாவ சங்கீர்த்தனத்துக்கு போய் அங்கே குருவானவர், யார் இந்த குருவானவர்? இயேசு கிறிஸ்து ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டு இந்த பணிக்காக கொடுக்கப்பட்டவர். அவர்கிட்ட போய் நீங்க அப்சல்யூஷன் எடுக்கின்ற பொழுது உங்களது பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். எல்லாவற்றையும் மன்னித்து, இன்னைக்கு வாசகம் சொல்லுது, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களது பாவங்களை மன்னிச்சு அவர் என்ன தெரியுமா பண்றாரு? அவர் ஆழ்கடல்ல தூக்கி வீசிடுறாராம். ஆழ்கடல்ல தூக்கி வீசினா அது வெள்ளியிலே வர முடியாது. அந்த அளவுக்கு
ஆண்டவர் உங்களுக்கான மன்னிப்பை கொடுப்பார். அப்போது நிறைய பேருக்கு பயம், நான் போய் எப்படி இதை பங்குச்சுவாமையார்கிட்ட சொல்கிறது அல்லது குருவானவர்கிட்ட சொல்கிறது, சொன்னால் அவர் அதை வச்சு என்னை பழி வாங்குவார். கிடையாது. இரண்டாவது காரியம், அப்படி கட்டாயம் நான் போகத்தானா வேணும், அதை விட்டு, அதான் சொன்னேன் இல்லையா, நாம் ஃபேஸ் டு ஃபேஸாக ஆண்டவர்கிட்ட பேசிக்கலாமே, பேசுங்க, வெரி குட். இருந்தாலும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவால் சைன் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நமக்காக தரப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களிடம் போய் உங்களது பாவ அறிக்கையை செய்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இன்னும் ஒரு பயம் இருக்கு. என்ன தெரியுமா? எப்படி போய் நான் சொல்றது? இதெல்லாம் சொல்லத்தான் வேணும், ஆனால் சொல்வதற்கு கூச்சமாக இருக்கு. சில வார்த்தைகளை நம்ம பேசுவதற்கு கூச்சப்படுவோம் இல்லையா? அப்படியான வேளையில என்ன பண்ணிக்கலாம்? நீங்க போங்க, பாவ சங்கீர்த்தனத்துக்கு போங்க. என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க பாவ அறிக்கையா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த காரியங்கள்லாம் நீங்க பாவ சங்கீர்த்தன தொட்டிலுக்கு போவதற்கு முன்னதாக நீங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருந்து முழுவதுமாக ரிவைஸ் பண்ணி பாருங்க. அப்படியே உங்க மனதில் அது ஓடட்டும், முழுவதுமாக ஓடட்டும். என்னென்ன காரியங்கள், அதில் சில காரியங்கள் உங்களால் வாய்விட்டு சொல்ல முடியாமல் இருக்குன்னவே அவற்றையெல்லாம் மனசில் நினச்சிக்கோங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இது எனக்கு பேசுவதற்கு உச்சமாக இருக்குது, நான் என்ன பண்ணிக்கட்டும்? நான் குருவானவர்கிட்ட போய் பேசுகிறப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பாவங்கள், அதை பேசுவதற்கு, வார்த்தை கொடுத்து பேசுவதற்கு எனக்கு சங்கடமாக இருக்குது, அப்பேற்பட்ட பாவங்களை கூட எனக்காக மன்னிங்க ஆண்டவரது கிருபையினால் எனக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்வீங்க. இப்படி பண்ணுவீர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முழுவதுமாக பரிசுத்தம் அடைவீர்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த பாவ சங்கீர்த்தனம் என்பது அற்புதமான ஒரு பாக்கியம்ங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டீங்க, நீங்கள் சொன்ன பாவம், சொல்லாத பாவம், மறந்த பாவம், நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த நொடி பொழுதிலே காணாம போயிடும். சொல்லுமே, நீங்கள் 20 வயது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 20 வருஷமாக நீங்கள் பண்ணிக்கிட்ட அத்தனை காரியங்களும் இல்லாமல் போயிடும். 40 வயதாக இருந்தால் 40 வருஷ காலமாக நீங்கள் பண்ணி அத்தனை தீமையின் காரியங்கள் இல்லாமல் போயிடும். ஏன்னா இன்னைக்கு வாசகம் சொல்லுகிறது, மீகா புஸ்தகம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கடவுள் உங்களது பாவங்களை எல்லாம் எடுத்து ஆழ்கடலில் வீசி விடுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வீச தயாராக இருக்கிறார். நீங்கள் பாவ அறிக்கை செய்ய தயாராக இருந்தால் நிச்சயமாக உங்களது வாழ்க்கை இன்றில் இருக்கும் சிறப்பையும் பார்க்க மிகுந்த சிறப்பை கண்டு வாழ்விலே மகிழ்வின் உயரங்களை சிகரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன்னேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள்.
அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் செபித்து நிற்போம். எங்களது தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சித்தத்தின் மூலமாக நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் 8 தேவைகளை உம் பாதம் சமர்ப்பித்த வேளையிலேயே அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இந்த பலியை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களது நம்பிக்கை வீண் போகாது காத்துக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆசீரின் கிருபை இன்று மட்டுமல்ல எந்நாளும் எங்களை தொடர்ந்து வர நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுகின்றார். எந்நாளும் மகிழ்ந்திருக்கும்படி உங்களது கவலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை கொடுத்து விட்டு நீங்கள் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow. எப்போதும் துணை நீரே, உணவாக உயிராக அரணாக என்னை காப்பீரே. எல் ஷடாய் என்பதால் எப்போதும் துணை நீரே, உணவாக உயிராக அரணாக என்னை காப்பீரே. இருப்பவர்